வணக்கம். டிசம்பர் 22ஆம் தேதி இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டாடா மெட்டாலிக்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. டாடா ஸ்டீலுடன் மர்ஜர் குறித்தான அப்டேட். NCLT இப்போ ஒப்புதல் வழங்கியிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க டாடா மெட்டாலிக்ஸ். கேட்விஷன் லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. லார்சன் அண்ட் டியூப்ரோ குரூப் கிட்ட இருந்து அவங்களுக்கு புதிதாக ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆர்டருடைய மதிப்பு 73,50,000 ரூபாய். மற்றொரு ஆர்டருடைய மதிப்பு 28,16,000 ரூபாய். காஸ்மோ ஃபர்ஸ்ட் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய பெட் கேர் பிராண்ட் தான் ஜிக்லி. அவங்க இப்போ ஜெய்ப்பூர்ல நுழைவதாக அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய முதல் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அங்கே திறந்திருப்பதாக அறிவிச்சிருக்காங்க காஸ்மோ ஃபர்ஸ்ட் லிமிடெட். ஜொமேட்டோ தரப்பு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பத்திரிகையில் ஒரு செய்தி குறித்து. இந்த செய்தி குறித்து நம்ம காலையிலையும் வீடியோலையும் செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க ஷிப் ராக்கெட்டை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. $2 பில்லியன் செய்தி போய் கொண்டிருந்தது. அன்கன்ஃபர்ம்டு செய்தி. அதற்கு இப்போ பதில் கொடுத்துருக்காங்க. காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். ஜெஃப்ரீஸ் புரோக்கிங் கம்பெனி இது தவறான முடிவாக இருக்கும். ஜொமேட்டோ இதை எடுத்தாங்கன்னா அவங்க எடுக்கக்கூடாதுன்ற அவங்களுடைய அறிவுரை சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜொமேட்டோ தரப்பு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, இது முற்றிலும் தவறான செய்தி. அந்த மாதிரியான எந்த எண்ணமும் கம்பெனிக்கு கிடையாதுன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரெயில்டெல் கார்பரேஷன் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வேஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 67 கோடி ரூபாய். சீமென்ஸ்க்கு ஜெஃப்ரீஸ் டார்கெட்டை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன அவங்க சொல்லியிருந்த டார்கெட் 4,520 ரூபாய். இப்போ அதை 5,000 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க. 28% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஜெஃப்ரீஸ் சீமென்ஸ் கம்பெனியில். பிரவேக் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ராஜேஷ் பட்டேல் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாரு. டிசம்பர் 13 18 வரைக்கும் 1.84% ஸ்டேக்ல இருந்து 1.2% குறைச்சிருக்கிறாரு ராஜேஷ் பட்டேல் பிரவேக் லிமிடெட்ல. V-Guard இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த தகவல். 6% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய டீலும் இன்னைக்கு நடந்திருக்கு. 100 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. 35 லட்சம் ஷேர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு ஷேருடைய விலை 286 ரூபாய் சராசரியா அந்த விலைக்கு விற்பனை நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு புது ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்த மதிப்பு 2,759 கோடி ரூபாய். இதுல பெரும்பாலும் 2,673 கோடி ரூபாய் கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் மற்றும் கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ். கிரெடிட் கார்டு டேட்டா நவம்பர் மாதத்திற்கானது வெளியிடப்பட்டிருக்கு. நமக்கு தகவல் கிடைத்தது CNBC TV 18 இருந்து. நவம்பர் மாதத்தில் டோட்டல் கிரெடிட் கார்டு சர்க்குலேஷனில் இருக்கிறது 96 மில்லியன். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 19% அதிகரிச்சிருக்கு. மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணும்போது 1.36% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கிரெடிட் கார்டு வழியாக நவம்பர் மாதத்தில் 1,61,035 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 39% அதிகரிச்சிருக்கு. மந்த் ஆன் மந்த் 10% கீழே போயிருக்கு. ஆவரேஜ் ஸ்பெண்ட் பர் கார்டு 16.774 ரூபாய். இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. மந்த் ஆன் மந்த் 11% அதிகரிச்சிருக்கு. இதில் SBI கார்ட்ஸுடைய எண்ணிக்கை பார்க்கும்போது 18.3 மில்லியன். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 20% அதிகரிச்சிருக்கு. மந்த் ஆன் மந்த் 1% அதிகரிச்சிருக்கு. IIFL ஃபினான்ஸ் கம்பெனியில் இன்னைக்கு ஒரு பெரிய டீல் நடந்திருக்குன்னு பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல். ஃபேர்ஃபேக்ஸ் நிறுவனம் 21% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க IIFL ஃபினான்ஸில். அதில் 5% அவங்க விற்பனை செய்துள்ளார்கள் அப்படின்றதான் சந்தேகம் எழுந்திருக்கு. உறுதி செய்யப்படலை. சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து டேட்டா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 2.4 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. அதாவது 6.5% ஸ்டேக் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டெலிவரி கம்பெனிக்கு UBS பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 550. தற்போதைய லெவலில் இருந்து 42% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கொடுத்திருக்கிற கால அளவு 12 மாதங்கள். பாலிகேப் குறித்து மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த ஒரு தகவல். IT டிபார்ட்மெண்ட் சோதனை நடத்தி வராங்க. பாலிகேபுடைய 50 ஆஃபீஸில் நாடு முழுவதும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். LIC இன்னைக்கு இன்ட்ராடேல அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்காங்க. 5% இன்ட்ராடேல அதிகரிச்சிருக்கு. 52 வார ஹையும் எட்டியிருக்கு இன்னைக்கு. அதற்கு முக்கிய காரணம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையில் வீடியோவில் நம்ம அந்த செய்தி பார்த்துருந்தோம். அரசு இவங்களுக்கு ஒன் டைம் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. 96% ஸ்டேக் ப்ரொமோட்டர்ஸ் கைவசம் இருக்கு.
செபி ரூல் படி 25% ஸ்டேக் வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் கிட்ட இருக்கணும். இப்போ எல்ஐசிக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. 2032 ஆண்டு மே மாதம் வரைக்கும் அவங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேர் ஹோல்டிங்கை கம்மி பண்ணுறதுக்கு 96% ப்ரொமோட்டர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 3% தான் பப்ளிக் கிட்ட இருக்கு போல இருக்குது. ஸோ பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் 25 உயர்த்துவதற்கு 2032 ஆண்டு மே மாதம் வரைக்கும் கால அவகாசம் ஒன் டைம் எக்ஸம்ஷன் எல்ஐசிக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க லோவஸ்ட் பிடரா திகழறாங்க ஒரு டெண்டர்ல. காந்தி நகர் முனிசிபல் கார்பரேஷனுடைய ஒரு டெண்டர், அதோடைய மதிப்பு 158.6 கோடி ரூபாய். கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட் கம்பெனி தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு சத்தீஸ்கர் என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன் போர்டு கிட்ட இருந்து அனுமதி கிடைச்சிருக்கு. ஸ்டீல் மெல்டிங் ஷாப்பை விரிவாக்கம் செய்வதற்கு சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய ஆலையை விரிவாக்கம் செய்யறாங்க. இப்போ இருக்கிறது வந்து அவங்களுடைய திறன் 4 லட்சம் மெட்ரிக் டன் ஆண்டிற்கு. அதை வந்து 5,25,000 மெட்ரிக் டன் ஆண்டிற்காக உயர்த்து வராங்க. அதற்கான அனுமதி இப்போ பெறப்பட்டிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட். ட்ரைகான் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கிரைசில் கொடுத்திருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் நடந்திருக்கு. A-இருந்து A ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். பேர்ல் குளோபல் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஜனவரி 5. டாடா பவர் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெனியூவபிள் பவர் ஜெனரேஷன் 15 கிகாவாட்டை எட்ட வேண்டும் நிதியாண்டு 2027 நிதியாண்டு 2030 20 கிகாவாட்டை எட்ட வேண்டும் அப்படின்றதான் இலக்கு வைத்திருக்கிறாங்க. நிதியாண்டு 2027 இலக்கை எட்டுவதற்காக கம்பெனி 60,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான திட்டம் இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்னைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்னு சொல்லும்போது இன்னைக்கு ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். லக்ஷ்மி ஃபினான்ஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 1600% வால்யூம் அதிகரிப்பு. பாமர் லாரி 20% ஷேர் பிரைஸும் 570% வால்யூம் அதிகரிப்பு. சங்கம் இந்தியா 19% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 2800% வால்யூம் அதிகரிப்பு. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 19% ஷேர் பிரைஸும் 620% வால்யூம் அதிகரிப்பு. ஹாரிசன்ஸ் மலையாளம் 11% ஷேர் பிரைஸ் 981% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்ரீ லெதர்ஸ் 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 300% வால்யூம் அதிகரிப்பு. பிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 11% ஷேர் பிரைஸும் 1300% வால்யூம் அதிகரிப்பு. ராணி மெட்ராஸ் 10% ஷேர் பிரைஸ் 1026% வால்யூம் அதிகரிப்பு. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 1260% வால்யூம் அதிகரிப்பு. ஆக்சிஸ் கேடஸ் டெக்னாலஜிஸ் 10% ஷேர் பிரைஸும் 283% வால்யூம் அதிகரிப்பு. ராணே இன்ஜின் 10% ஷேர் பிரைஸ் 272% வால்யூம். ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மா 9% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 3098% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஆல் கார்கோ கத்தி 10% விழுந்திருக்கு. 887% வால்யூம் அதிகரிப்பு. ஆல் கார்கோ குரூப்பில் வந்து டிமர்ஜர் அறிவிச்சிருக்கிறாங்க. அது குறித்தான தகவல் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முயற்சி செய்யலாம். அந்த ரியாக்ஷனை கூட இருந்திருக்கலாம். ஆல் கார்கோ கத்தி 10% விழுந்ததற்கு. பென்டகன் ரப்பர் 5% விழுந்தது. 217% வால்யூம் அதிகரிப்பு. பாலிகேப் 4% வீழ்ச்சி. 329% வால்யூம் அதிகரிப்பு. ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் 4% வீழ்ச்சி. 3114% வால்யூம் அதிகரிப்பு. ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் 3% விழுந்தது. 222% வால்யூம் அதிகரிப்பு. மெட் பிளஸ் ஹெல்த் 3% வீழ்ச்சி. 140% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.